morning students. Today class la trigonometry la example 6.27 பார்க்க போறோம். பார்க்கலாம்பா. பாருங்க. Question write பண்ற பாருங்க. The horizontal distance between two building is 140 meters. ஓகேவா? ரெண்டு பில்டிங் இருக்குப்பா. அந்த ரெண்டு பில்டிங் உடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா 140 மீட்டர் சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 30 degree. ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் பில்டிங் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா எவ்வளோ பார்க்குறாரு, ஃபஸ்ட்டு பில்டிங் எவ்வளோ பார்க்குறாரு, 30 டிகிரியில் பார்க்குறாருப்பா. எவ்வளோ பார்க்குறாரு, 30 டிகிரியில் பார்க்குறாரு. சொல்கிற விஷயம் புரியுதுங்களாப்பா, 30 டிகிரி பார்க்குறாரு. If the height of the first building is 60 meter, இந்த ஃபஸ்ட்டு பில்டிங் சொன்னாலே இப்போ இந்த ஃபஸ்ட்டு பில்டிங் எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து 60 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஓகேவாம்மா? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங். ஓகேவா? ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் கேட்குறாங்க. இந்த ஃபுல் ஹைட்டு கேட்குறாங்க, செகண்ட் பில்டிங் கேட்குறாங்கப்பா. அப்போ லைன் ஃபார்ம் பண்ணிடலாமா? அப்போ இது 140 எவ்வளோ இருக்கும், இதுவும் 140 தான் இருக்கும். இது 60 இருக்கும், இதுவும் 60 மீட்டர்ஸ் தான் இருக்கும். சரிங்கம்மா? சொல்ல விஷயம் புரியுதுலாமா? நம்ம லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாமா? பாருங்க. ஏ பி சி டி இ. இது என்ன சொன்னேன், இந்த பாயிண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேடாமா? ரைட். சம் போடலாமா? பாருங்க. இப்போ ஏபி, let AB be the ஓகேவா, be the height of first building 60 meter. ஓகேவாமா? நெக்ஸ்ட் BC equal to AD. BC equal to AD. Be the distance between ஓகேவா, two building ஓகேவா, 140 meters. ஓகேவா? CE ஓகேவா, CE be the ஓகேவா, be the height of the second building. ஓகேவா, செகண்ட் பில்டிங் எப்படி போட போகிறோம், CE ஈக்குவல் டு ஓகேவா CD ப்ளஸ் DE. ஓகேவா? என்னென்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, D என்னென்ன பண்ண போகிறோம், லெட். எல்லாமே லெட்டு தான்ப்பா, லெட். ஓகேவா? DE be the height equal to H. டிகிரினா இது என்னவா இருக்கும், இதுவும் 30 டிகிரி தான். அட்ஜஸ்ட் சைடு தெரியும். அப்போ யார் தெரியாது, ஆப்போசிட் தெரியாது. அப்போ 10 டிகிரி எடுத்துக்கலாமா? பாருங்க. அடுத்து பாருங்க, ரூட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, 1.732 கொடுத்துட்டாங்க. இப்போ சம் போயிடலாமாம்மா? பாருங்க. tan theta equal to ஓகேடாமா, tan theta equal to opposite side by adjacent side. ஓகேடாமா? ஆப்போசிட் சைடு யார் பார்த்தோன்னா யார், DE. adjacent side யார் பார்த்தோன்னா AD. ஓகேடாமா? tan
30 degree equal to D என்ன நம்ம எடுத்துனோம் H ன்னு எடுத்துனோம் இருக்குலாமா H by AD எவ்வளோ 140 meters ஓகேவா tan 30 degree 1 by root 3 equal to H by 140 ஓகேடாமா சொல்கிற விஷயம் புரியுதாமா இப்போ டிவைட் இருக்கிற 140 ஆப்போசிட் கொடுத்துலாமா அப்போ 140 by root 3 equal to என்ன வரும் H ஓகேவா equal to 140 by root 3 அப்போ root 3 by root 3 என்ன வரும் 140 root 3 by 3 கிடைக்கும் H equal to 140 into 1.732 by 3 ஓகேடாமா மல்டிப்ளை பண்ணலாமா 1.732 into 140 மல்டிப்ளை பண்ணலாம்ப்பா 0 மல்டிப்ளை பண்ணால் 0 தான் அடுத்து என்ன பண்ணோம் 4 2s are 8 4 3s are 12 12க்கு 2 ரிமைண்டர் 1 28 29 ரிமைண்டர் 2 4 1s are 4 4 plus 2 6 ஒன்றை மல்டிப்ளை பண்ணலாமா தேர்ட் டிஜிட் மட்டும் 30 வரணும் 2 ஓகேவா 3 7 1 ஓகேவா எந்த டிஜிட் மல்டிப்ளை பண்ணால் அந்த டிஜிட் நேரம் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் சரியாப்பா 0 8 4 ஓகேவாம்மா அடுத்து என்ன வரும் 2 ரிமைண்டர் 1 14 ரிமைண்டர் 1 2 3 பாயிண்ட் வைக்கலாமாப்பா முடிஞ்சு போச்சு ஆன்சர் என்ன வரும் 242.48 எதாவது டிவைட் பண்ணோம் 3ஆல் 8 3s are 24 2 டிவைட் ஆகாது ஓகேவா பாயிண்ட் 0 வச்சுக்கலாமா 4 என்ன வரும் 8 24 8 வரைக்கும் 2 3s are 6 ரிமைண்டர் 2 6 இப்போ ஆன்சர் வந்து H equal to 8.83 ஓகேவா நம்ம இதோட நிறுத்தலை நல்ல விஷயம் முடிஞ்சுங்க H தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா எடுத்து இந்த யாரில் போடணும் சிஇயில் போடணும் செகண்ட் எயிட்டில் போடணும் சிஇ ஈக்குவல் டு சிடி ப்ளஸ் டிஇ ஓகேவா டிஇ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சிடி வந்து ஆல்ரெடி நம்மளா தெரியும் 160 தெரியுமா 60 ப்ளஸ் 80 ப்ளஸ் 83 80.83 பார்ட் பண்ணலாமா 60.00 18.83 38 140 இப்போ 140.83 மீட்டர்ஸ் யார் சிஇ சி யார் பார்த்து எடுத்தோம்ப்பா செகண்ட் பில்டிங்குடைய ஹைட்டு புரியுதாப்பா தேங்க்ஸ்ப்பா